ஆனால் நெருப்பு கட்டிங் எனப்படும் புது வகையான சிகை அலங்காரம் காண்போரை பதவதைக்க வைத்துள்ளது. ஸ்பைக், பாக்ஸ் கட்டிங், வி கட்டிங் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிகை அலங்காரத்துடன் இளைஞர்கள் வலம் வரும் நிலையில் திருப்பூரில் நெருப்பு கட்டிங் எனப்படும் புது வகையான சிகை அலங்காரம் தற்போது பிரபலமாகி வருகிறது. திருப்பூர் 15 வேலம்பாளையம் பகுதியில் முடிதிருத்தும் கடை நடத்தி வரும் தீனா என்பவர் நெருப்பு கட்டிங் செய்து வருகிறார். அவரிடம் முடிதிருத்த வரும் இளைஞர்கள் நெருப்பு கட்டிங்கை ஆர்வமுடன் செய்து கொள்கின்றனர். தலைமுடியில் தீ வைத்து மெருகேற்றும் இந்த வகை கட்டிங் தலைமுடி நன்றாக வளர்வதாக இளைஞர்கள் தெரிவித்தாலும் முறையான பயிற்சி பெறாதவர்களிடம் இதுபோன்ற சிகை அலங்காரத்தை செய்து கொள்வது ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் கூறினர். சரி ஃபயர் கட்டிங் போடுறதுக்கு என்ன அப்படி காரணம் கேட்டிங்கன்னா, அந்த உள்ளே இருக்க முடி அவங்க நார்மலாக தான் கொஞ்சம் வளரும். அப்போ ஃபயர் கட்டிங் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டிங் அதிகமாக வரும். ஸ்ட்ரெயிட்டிங் வர 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 என்ன ஆகுனா அடுத்து ஒரு கட்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டன் வரும். அப்போ 2 கட்டிங் அப்போ பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாக மாற்றம் மாறும். அப்போ மாறும்போது 3வது கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ஃபயர் கட்டிங் தேவையில்லை. அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹேரும் சாஃப்டாயிரும். அதனால சைடு எஃபெக்டே எதுவுமே கிடையாது. முக்கால்வாசி இதில் என்ன பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா பொடுகு இருக்காது தலையில்.